விட்டுருவோம், விட மாட்டோம். நாராயணே அப்படி சொன்ன அந்த 7 அம்மைமார்கள் சொன்ன கதை தான் இது. நாங்க சிவனுக்கு தான் பணி செய்வோம். அந்த உறுதி யார்கிட்ட வேணும்? நம்மகிட்ட வேணும். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும், கவலை வரும், துன்பம் வரும், துயரம் வரும், எல்லாவற்றுக்கும் மதம் மாறி கொண்டிருந்தால் இறைவன் வர மாட்டான். ஆமா, பிடிச்ச பிடிக்க என்னைக்குமே விடப்பட. அவங்க எல்லாம் சரியா இருக்காங்க, ஆனா நடக்காட்டும் நடந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. சாமியை உடனே ஆமா, அந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம், இந்த சாமியை கும்பிட்டு என்னத்தை கண்டோம், அந்த கோயிலுக்கு போய் என்ன கண்டோம், அநியாயம் பண்ணோம்ல நல்லா இருக்கானே, நான் கடவுளே ஒன்னையே நம்பி இருக்கேனே, நான் இப்படி கஷ்டப்படுகிறேனே அப்படின்னு சொல்லிடுறது உண்டா இல்லையா? பூர்வ ஜென்ம பலன்கள் நமக்கு வந்துதான் ஆகும். அதனால ஒருபோதும் மாறப்படாது. மாறலாமா? சரியா இருக்கணும். அங்க கூப்பிடுவான், அந்த சிவப்புரைக்கு போவோம், நல்ல குணமாயிரும். உடனே நம்ம போவோம். சரிதான். அதுலயும் அண்ணா இருக்கே, வாலிய பையமா கூட்டம், அது அதோட மேல. இப்ப நம்ம சாமியை நல்லா இறுக்க பிடிப்போம். ஆனா யாரையாவது லவ்விட்டான வெயி, கல்யாண நேரத்துல அவ கேட்பா, எங்க அப்பா என் மதத்துலதான் கட்டி கொடுப்பாரு. அப்ப நீ போகணும், தங்கச்சி அனுப்பு. எவ்வளவு போனாலும் அந்த மதத்தான போன. அப்ப மதம் மாற உடனே நம்மாளு மதமா கண்ணே பெருசு, நம் மனம் தான் பெருசு. அவ்வளவுதான். அவளுக்கு மனம் பெருசா, இவருக்கு மனம் பெருசா? அந்த கூறு போடணும். எவனாவது பொண்ணு கிட்ட மதம் மாறினான்னு வை, அவன் விளங்கவே மாட்டான், நாசமாட்டான். சிவச்சந்திர ஜாமம் பறிக்கும். காதலுக்கு கண்ணு கிடையாது. எவனாவது இங்க லவ்ல மாறுவான், காதல் வரைக்கும் கடவுள் சாமிங்கிறான். கடைசியில பார்த்தா நீ இப்படி வர சாமி, நான் முந்ததை ரொப் பண்ண முடியா? ஆமா, அப்ப கன்வெர்ட் ஆயிட்டேன். அந்த வெட்டிக்கு போற கன்வெர்ட் ஆயிட்டேன். பேரு சாகுலம். இது இவனை என்ன செய்யறது? அவன் அப்படியே இருப்பாளாம். தில்லு உள்ள இளைஞனா இருந்தா காதலிச்சு கூட்டிட்டு வா, முப்படாதி அம்மா முன்னால வச்சு பட்டிய போட்டு தாலிய கட்டு. அப்படி யாரு சப்போர்ட் இல்லைன்னு வை, நேர கூட்டிட்டு சாமி தப்புவா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். 63 கல்யாணம் நடத்தி வச்சிருக்கிறேன். உனக்கு 64 கூட்டிட்டு வா. இப்படி சொன்னேன்னு சொல்லி ஒரு போன், ஐயா இப்ப சொல்லு, ஐயா எங்க இருக்கே? சாந்தப்பூர்ல. நான் அரசம்பதியில இருக்கேன். என்னடே நீங்க தான் கல்யாணம் பண்ணி வெயிட் பண்ணி சொன்னீங்க. ஐயா ஆமா, நான் லவ் பண்ண பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க இருக்கு? கோயில தான் இருக்கேன். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. முன்ன கூட்டி சொல்லணும், 4 நட்சத்திரம் பார்க்கட்டான். இல்லையா கூப்பிட்டு வந்துட்டேன். சரி, உங்க அப்பா அம்மா யாராவது இருக்கா? உங்க அம்மா வீட்டுல மாட்டிக்கிட்டா வீட்டை சுத்தி ஆளு காவலுக்கு. வீட்டை சுத்தி ஆளு காவலுக்கா? யாரு? பொண்ணு வீட்டுக்காரனா உலகிறே எங்க அம்மையை வீட்டோட போட்டு கூட்டிட்டு இருக்கான். ஆமா, நீ எப்படி கூட்டிட்டு நேற்று 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் முடிஞ்சிலையா? ஆமா, அந்த 10ஆம் கிளாஸா? அப்ப பிள்ளைக்கு வயசு என்ன? 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கம்மா. என்னையும் சேர்த்து உள்ள தலைக்கு பிளான். ஆமா, அப்படி யாரும் கூட்டிட்டு வந்துடாதே. சின்ன பிள்ளை கூட்டு வராதே. ஒரு 30-35 பேரை கூட்டுவா. அப்ப எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு பிரச்சனை இல்லை. இப்படி சொல்ல போய் தான் நம்ம பொண்டாட்டிகளையும் வெளியில கூட்டிட்டு போக முடியலப்பா. நீ வேற கதையை விடாத. ஏன் இப்ப காலம் அப்படி போயிட்டு இருக்கு, உண்டாயே மக்கா? ஆமா, ஏன்னா இப்போ உள்ள பொண்ணு தாலியை வெளியில காட்ட மாட்டாங்க. அப்படி போயிட்டு போடுவான். ஆமா, அது கல்யாணம் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. மெட்டி கிட்டி எல்லாம் போடுவாங்க. இப்ப மெட்டி எல்லாம் சலங்க சத்தமே கேட்காது, ஒண்ணு கேட்காது. ஆமா, நம்ம கிட்டே போட்டா நம்மளை பார்த்து பேச மாட்டாங்க. என்ன நல்லா இருக்கலாங்க, நான் இங்க இருக்கேன். அவன் பக்கத்துல பொண்டாட்டியை பார்த்து பாக்கிறேன், நல்லா இருக்கலாம், நான் இங்க இருக்க. என்ன செய்யறது? நாடு போற போக பார்த்தா அதான் சொன்னேன், சங்க கூட்டம் இல்லையப்பா, கூட்டம் ஒன்று மட்டும்தான். இளைஞனே, உன்னை நக்கலுக்காக சொல்லவில்லை, என் தாயை உன்னை கிண்டலுக்கு சொல்ல. இந்துவா பிறந்த, இந்துவா வாழு, இந்துவா வாழ்ற, இந்துவாவே சாவு. ஐயா எப்படி சொல்றான்? மத மாற்றத்தை தடுக்க வந்த ஒரு அவதாரமே எங்க அப்பா வைகுண்ட சாமி தான். மாற்றமே என்ன? சிவச்சந்திர இந்து பேசுறான். சிவச்சந்திர ஐயாவளி எல்லாம் ஆண்டவன். காரணம் உண்மையை உணர வேண்டும். அந்த நினைச்சோடு நாங்க அக்னி வளர நினைச்சோடு நடக்கும். நீ எதை நினைக்கிறாயோ அதை அடைவாய்.
அதனாலதான் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. நல்லதே நினைங்க, நல்லா இருப்போம்னு நினைங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. விழுந்துருவோம்னு நினைக்காதீங்க, விழுந்துருவீங்க. அதனால எப்பவும் நல்ல நினைவோட இருங்க. அங்கேயும் அக்னி வேணும்னாங்க, அக்னி தீ என்று நினைத்து தேவகனிமார்கள் ஓடி சென்று அணைத்தார்கள். திருமால் காட்சி கொடுத்தார். வெட்கத்தின் ஆணை குமுறுகிற நேரத்திலே 7 பேரும் கர்ப்பமுற்று 7 ஆண் பிள்ளைகளை பெற்றார்கள். பெற்ற பிள்ளையின் முகத்தை கூட பார்க்கவில்லை. சிவனை நின்று தவம் இருந்தார்கள். இந்த நாராயணன் முறையாக எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாராயணனோ பெத்தவ போட்டு போயிட்டா, 7 பிள்ளையை வளர்க்கிறா. பிள்ளைய வளர்க்க முடியுமா? காமதேவில இருந்து பால், ரெடிமேட் பால் எடுத்து கொடுத்தாரு. என்னதான் வளர்த்தாரு பிள்ளைய? யார் வளர்த்தா நல்லா இருக்கும்? அம்மா வளர்க்கணும். அப்பாவா அம்மாவா? சத்தமா சொல்லுங்க. யாரு? அம்மாவா? நல்லா வளர்ப்பா. இப்போ உள்ள அம்மா நல்லா வளர்ப்பா. அதெல்லாம் முன்னால நல்லா வேலை செய்வா. 10-15 பிள்ளை பெற்று போடுவா. உன்னை இடுப்புல உன்னை கையில வச்சிருப்பா. பாட்டுக்கு சோற பையன் போடுவா, தின்னுட்டு போகும். ஆமா, பிள்ளைக்கு சோக்கடன்னா அங்கே வேலைக்கிட்ட போ, வேலை பற்றிய கொடுப்பா. டக்குன்னு உடச்சி ஒரு மருந்தை கொடுப்பா, குணமாயிடும். இப்போ ஒத்தையா பத்துட்டு நீ இருக்கா. நானும் பிள்ளை பெற்றேன், அதனால தான் சொல்லுவேன். என் பிள்ளை என்ன படுத்தின பாடு. ஏன் அக்கா அவரு பெரிய படிப்பா இருந்தாலும் அவர் தான் இப்ப பிள்ளை தூக்கி சுமக்கணும். வெளியில போகும்போது எந்த கொண்டாட்டியும் பிள்ளை எடுக்க மாட்டான். அவரு 60 மணிக்கு கொடுப்ப நேரத்துக்கு ரெடி ஆயிடலாம். ஆனா அவரும் பிள்ளை தூக்கி சொல்லணும். அது ஒண்ணு போனாலும் பேட்டோட போகும். உண்மைதானே? உண்மை சொல்லுங்களேன். மாட்டிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி முன்னெல்லாம் ஆம்பளை சந்தோஷமா இருப்பான். இப்ப இல்ல மாட்டிக்கிட்ட டாக்கு 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 மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். புள்ள எடுக்க மிஷின் கலெக்டரா இருந்தாலும் எடுக்கான். வர தெரிஞ்சில்லையா? கேட்டோம் எடுத்து எனக்கு எடுப்பெல்லாம் வலிக்கு முடிஞ்சு சீன் முடிஞ்சு. அதான் எம்பிட்ட போகுது நம்மகிட்டதான். அதுவும் அப்படித்தான். நிலைமையை பத்தியலா இப்படி இருக்கணும் இல்லையா? இப்ப நாராயணன் என்னதான் கிண்டலுக்கு சொன்னாலும் என்ன பத்தியா, அந்த அம்மா மடியில தூக்கி வச்சுட்டு இதே மாதிரி மடியில போட்டு வளர்க்கணும்னா அம்மா தான் வளர்க்க முடியும். எல்லாம் மடியில போட்டு வளர்க்க. அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு அம்மா வேணும் இல்ல? அம்மா நாராயணன் யாரை கூப்பிட்டு கொடுத்தா? சாதாரண தாயமா கூப்பிட்டா? இந்த கீழே உக்குரணில ஓங்காரமாக ஆங்காரமாக இருக்கிறாளே அந்த ஓகாளி என்ற அவள் ஓகாளி என்ற அவள்
அவளை நாராயணன் வைத்து அவ கையில 7 பிள்ளை கொடுத்தாள். ஒண்ணு கூட குறையாம வச்சுக்கோ. அம்மைதான் நமக்கு ஞானப்பால் ஊட்டினாள், கல்வி ஞானத்தை ஊட்டினாள், வியாபார நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாள், வித்தைகளை கற்றுக் கொடுத்தாள், வளர்த்து ஆளாக்கி தக்கனுடைய தலையறைக்கு படைகளாக பயன்படுத்தினாள். நிருபதென்று தேவலோக மன்னனுடைய 7 பெண்களை மனமுடித்துக் கொடுத்தாள். அவர்கள் மூலமாக பெற்று பெருகி வாழ்ந்த அந்த தேவகுல மன்னர்கள், அந்த தெய்வகுல சான்றோர்கள் வேறு யாருமல்ல, கீழே உப்புரணையிலே இருக்கிற நீங்கள் தான் அந்த நல்ல பிள்ளைகள். இனியும் ஆதாமுக்கு புறனே ஏவாளுக்கு புறனே சொல்லப்பட நாம நாராயணனுடைய பிள்ளைகள், 7 தெய்வகன்னிகள் பெற்ற பிள்ளைகள், என் அன்னை பத்திரகாளி வளர்த்த பிள்ளைகள். காளி வளர்த்த கண்மணிகள் மனம் மாறலாமா? காளி வளர்த்த கண்மணிகள் மனசு மாறலாமா? காளி வளர்த்த கண்மணிகள் மதம் மாறலாமா? 7 லட்சத்துக்கும் மேலாக நான் நிறைய கூட்டங்கள் பார்த்திருக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி வந்த அம்பாசமுத்திர மேடையிலே அடிக்கடி பேசினேன். அப்பொழுது பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் 10,000 50,000 மக்கள் இருக்கும். ஆனால் என் வாழ்நாளில் பார்க்காத ஒரு கூட்டத்தை பார்த்தேன். முருக பக்தர்கள் மாநாடு மதுரையிலே. அந்த மேடையில் அத்தனை துறவிகள் இருக்கிற மேடையிலே ஒரே ஐயாவளிக்காரன் ஒருவன் இருந்தான் என்றால் அது அடியேன் மட்டுமே. காரணம், நான் அங்க போனாதானே என் ஜாமியை பற்றி சொல்ல முடியும். அங்க நுழைஞ்சாதானே நீங்க நாம வச்சிருக்கீங்களே, ஆமா எங்க ஐயா, இது எங்க ஐயா, ஆமா ஐயா சான்றோர் உலகத்தில் வந்த அற்புதமான தெய்வம் என்பதை அங்க சொல்லணும். நான் போகணும் தானே. உடனே நம்ம ஆட்கள் பாருங்க, ஐயாவளிக்காரன் முருக பக்தர் மாநாட்டு போயிட்டான். ஐயாவளிக்காரன் உனக்கு வேணா கும்பு செட்டுக்குள்ள குதிரை ஓட்டுவே இருக்கலாம், எனக்கு உலகம் முழுக்க என் ஐயாவளி வர வேண்டும், என் ஐயாவுடைய வழிபாடு தெரிய வேண்டும். அதுக்காக சிவச்சந்திரன் எங்க வேணாலும் போயிட்டே இருப்பேன். இன்னைக்கு இவ்வளவு கூத்தாடி சொல்றனே, என்னை நீங்கள் மறக்கவே கூடாது என்பதற்காகத்தானே. இந்த நேரத்தில் நீ கேட்டா நான் கேட்டா வருவான் யா களிமாய்த்து
ஒட்டையது எல்லாமே எங்களையாக நடித்து வைகுண்ட ராசர் வந்து வையேகம் யாவிடுமே கருமவாரி முதிது கருமையுகம் அரசாரவா உலக வரலாற்றுல 3 மணிக்கு பக்தி கச்சேரி நடத்தி ஒரு கூட்டத்தை வச்சிருக்கோம். நான் மட்டுமா தான் இருக்கணும். வேற எங்கேயாவது 3 மணிக்கு 10 பாட்டு கச்சேரி நடத்துறாங்க. 6ல இருந்து 8 முடிச்சு போயிட்டு. ஆனா ஐயா தந்த வரலாறு 92 வயசுல பாடும் போதெல்லாம் ஒரு நாளைக்கு 3 கச்சேரி 4 கச்சேரி. சங்கரம் குழுப்புல பாடும்போது சூரியன் உதிச்சு 4வது கச்சேரி அப்படியெல்லாம் ஓடுனேன். ஆனா உண்மையிலேயே கீழ உப்புரணி மக்கள் நல்ல மக்கள் என்பதை இன்று என் முன்னே காட்டிவிட்டு உங்களுக்காக தாங்க. குழந்தை வேண்டி வந்தவங்க, கல்யாணம் வேண்டி இருக்கிறவங்க, வேலை வேண்டி இருக்கிறவங்க, மாலை வேண்டி இருக்கிறவங்க அனைவருக்கும் இப்பொழுது இறைவன் இங்க இருக்கிற சீனிவாச பெருமாள் உங்களுக்கு தருகிறான். தன்னாதினாதினம் தனன்னானே, தன்னாதினாதினம் தனன்னானே, தன்னாதினாதினம் தனன்னானே, தன்னாதினாதினம் தனன்னானே. ஏ பக்தவதாரம் எடுத்தவரா, மாலைகளை மாற்ற வந்தவரா, பக்தவதாரம் எடுத்தவரா, மாலைகளை மாற்ற வந்தவரா, அனித்த திருநாள் கண்டவரா, நீல பட்டம் நீ வைகுந்தரா, திருநாள் கண்டவரா, நீல பட்டம் நீ வைகுந்தரா.
ஐயா வந்தவதாரம் எடுத்தவரா பாடுகளை மாய்க்க வந்தவரா கையில் பிறம்புங்க மண்டலமா காவியுடையோடு சாமி வரா கையில் பிறம்புங்க மண்டலமா காவியுடையோடு சாமி வரா கூடம் அழிக்க மாசிருபதி வந்தவரா கூடம் அழிக்க மாசிருபதி வந்தவரா ஐயா வந்தவதாரம் எடுத்தவரா பாடுகளை மாய்க்க வந்தவரா அன்னம் தருவா தனம் தருவா ஐம்பதி தந்த வைகுண்டனே அன்னம் தருவா தனம் தருவா ஐம்பதி தந்த வைகுண்டனே எனக்கு கடிவித்த ஆரத்து நாளும் வருகிலும் பரிகணம்மா கடிவித்த நாடனுக்கு நாளும் வருகிலும் பரிகணம்மா ஐயா வந்தவதாரம் எடுத்தவரா பாடுகளை மாய்க்க வந்தவரா உச்சிப்படி பாவு பாட்டா பொய்யாரமாய் மணி மண்டபமா உச்சிப்படி பாவு பாட்டா பொய்யாரமாய் மணி மண்டபமா சந்திரன வர்ண கொடி பறக்கும் சுவாமி தொப்புக்கு வாருங்கம்மா சந்திரன வர்ண கொடி பறக்கும் சாமி தொப்புக்கு வாருங்கம்மா ஐயா வந்தவதாரம் எடுத்தவரா பாடுகளை மாய்க்க வந்தவரா திருநாள் கண்டவரா வீரமன்ன மேனி வைகுண்டரா வந்தவதாரம் எடுத்தவரா பாடுகளை மாய்க்க வந்தவரா உலகம் ஆண்டவன் அற்புதமான ஒருபோதும் உங்களை கைவிடுவது கிடையாது. எல்லாரும் பெருசு பெருசா சொல்லுவாங்க கடவுள் நூடு இருக்கிறான் ஐயா உங்க கூட இருக்கா நான் எங்கே இருக்கிறேன் கோயில் கோயிலா தேடி பாக்குறீங்க கடவுளை காணலாம் கடவுளே போடுறோம் அவன் எங்க இருக்கான் உனக்குள்ள இருக்கான் இந்த ஆன்மா இருக்கிற வரைக்கும் தானே நாம உலகத்துல உலக முடியும் இல்லையா பரலோகராஜன் திறந்து கிடக்குறாங்க எவன் கூட்டு கூட்டிருக்கான் மேலே 7 லோகம் கீழே 7 லோகம் எல்லாரும் வகன் தான் ஒண்ணு மேலே கிடையாது மேலே நம்ம ஆளு ராக்கெட் விட்டுட்டேன் ஆமா அது மட்டும் இல்ல ஆகாயத்திலே நம்ம ஆளு பெரிய பெரிய ஆய்வு கூடங்கள்லாம் வச்சுட்டான் போயிட்டு வந்துட்டு இருக்கான் அதனால கடவுள் மேல இருக்க ஒண்ணும் கிடையாது தன்னை நீ அறிவாயானா உனக்குள்ள இருக்கான் இந்த உயிர் இருக்க வரைக்கும் 3 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சு பார்த்து கட்டுறோம் இன்னைக்கு எல்லாம் பார்த்தேன் 75 லட்சம் ரூபா பலகை வேலைக்கு மட்டும் பலகைக்கு 1.5 கோடி வீட்டுல செவரே காணல எங்க பார்த்தாலும் பலகை தான் அவ்வளவு அழகா கட்டி வச்சிருக்காங்க அவர் போயிட்ட உடனே கொண்டு போனோம் எல்லாம் கட்டி எடுத்து அவரை கட்டி வெளியில கொண்டு வந்தாங்க அட்ட மழை நச்சுன்னு மழை பெய்யும் மொத்தத்துக்கு வந்துருச்சு வந்த உடனே மழை வந்துட்டேன்னு 4 பேரு இனி மழை நம்பரை கூப்பிட்ட வீட்டுக்குள்ள தம்பியா வாசல்ல இருந்து தட்டுட்டாங்க ஏன்னா உள்ள கொண்டு வராரு மழை பெய்யுதே அவரு வீடு தானே அதுவும் வெளியில போனதை உள்ள கொண்டு வரப்பட மனுஷன் எவ்வளவு தூரம் இருக்கான்னு நல்லா பாரு அவன் கட்டின வீடு பார்த்து கட்டின வீடு அவன் போயிட்டான் அவன் வெளியில போனா மழை பெரிய சரக பேப்பர் எடுத்தாலுமே 3 நாள் மழையில வச்சுட்டு எல்லாரும் ஒழிச்சிருக்கான் மழை முடிஞ்சு தூக்கணும் 3 கோடி ரூபாய்க்கு கட்டின வீட்டுல 3 மணி நேரம் கூட நம்மால இருக்க முடியாது பின்னமா அதான் ஐயா அதுக்கு பிறகு இருக்கலாமா நாம ஆசைப்பட்டு கிடக்கிறோம் அது வேணும் இது வேணும்னு ஆசையது உங்களுக்கு கூட்டிட்டு வந்துட்டு உன்னை பாட வைக்கல அந்த பாவம் எனக்கு பெரும்பாவமா வந்திருக்க அம்மா மத்தியில பாடி பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கட்ட ஐயா ஒரு பெரிய இன்ஜினியர் நிறைய வீடெல்லாம் பிளான் போட்டு கட்டுறவரு ஒரு பொண்ணு பிளான் போட்டு கட்ட முடியல அதுல ஒரு கதை என்னன்னா அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அக்காளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு தம்பிக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுதான் பெரிய குடும்பம் ஆகல அப்ப இவரு கல்யாணம் ஆகலையா யார என்ன செய்யுது குழந்தை இருக்கா ஒரு ஊரா என்னது குழந்தை இருக்க கல்யாணமே ஆகல போலீஸ் ஃபேமிலி கொஞ்சம் பார்த்து பேசுங்க போதும் நடக்கு ஐயா
பச்சை நல்ல பட்டோடுதி பச்சை நல்ல பட்டோடுதி ஐயா பவளத்தில் பவனிவார் வித்தை கொண்ட பக்தருக்கு வித்தை கொண்ட பக்தருக்கு ஐயா பச்சை மாலாய் காட்டினாரா அன்பு பொறுமை கருமம் என்று அக்கறையோ சொல்லி தந்தா பொய்களவு கோபமதி பொய்களவு கோபமதி ஐயா எப்பொழுதும் வேண்டாம் என்றார் நித்தம் திருநாள் கண்டவரு ஐயா பத்து மனதில் நின்றவரு பத்தவதாரம் கொண்டவரு ஐயா பார்த்து நீயும் கரடி வாடு சும்மா இல்லை, ஆண்டவருடைய அருள் அல்லவா எல்லாம் இப்படிதான். ஐயாவுடைய புகழ் பாடு இப்படிதான். எங்க பார்த்தாலும் போகும் மக்களுடைய செல்வாக்கு நல்லா கூடிக்கிட்டே இருக்கு, அற்புதமா தான் இருக்கு. எங்க ஊர்ல சில பேருக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதனால அவங்க வித்தியாசமானெல்லாம் புரட்சியை உண்டு பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும். கடந்த கல்வியாண்டுல ஐயாவுடைய வரலாறு 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் வந்துருந்துச்சு. சமூக அறிவியல்ல ஒரு தலைப்பாக்கட்டிக்கு ஒரு கடலப்பயக்க படத்தை போட்டு இதான் வைண்டசாமி போட்டு, வைண்டசாமிக்கு உருவமே கிடையாது, ஆனால் உருவத்தை போட்டு இவர் கிறிஸ்தவ மதத்தை தழுவினா விதவையை மர்ப்பணம் செய்தா 2 பிள்ளை பெற்றாரெல்லாம் பொய்யான ஒரு வரலாறு. இதை பார்த்த நேரத்தில் வந்து கொதிப்பு தாங்க முடியல. நம்ம அவரை பாடி அந்த காசுல படைச்சிருக்கோம். இந்த தவறான செய்தியை விடப்படாது சொல்லி மக்களை திரட்டி ஒருங்கிணைப்பு குழுவாக வைத்து எல்லாருக்கும் அந்த குழுவுக்கு